நான் 1 கோடி ரூபாயை தொலைச்சிட்டேங்க. எப்படி எங்கேயும் தானே கேட்குறீங்க? முடிஞ்சால் நீங்களும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இல்லை நீங்களும் இந்த மாதிரி தொலைச்சிருக்கீங்களான்னு தேடி பாருங்கள். அப்படின்னா டீட்டெயிலாக சொல்லணும்னா, நான் 2015 மொபைல் ஷோரூம் வச்சுட்டு இருக்கையில் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று வாங்க போனோம், நானும் என் ஃப்ரெண்டும். அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ 10 லட்சம் ரூபாய். ஸோ என் ஃப்ரெண்டு சொன்னாப்புல, ஸோ 2 பேரும் சேர்ந்து வாங்குவோம், இன் ஃபியூச்சரில் எப்போயாச்சும் ரீசேலுக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னு. ஸோ நான் போய் பார்த்தேன். பட் எனக்கு அதில் பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, கேஷுவலாக வந்துட்டேன். பட் ஆனால் அன்றைக்கி வாங்கணும்னு நினச்சிருந்தா 5 லட்ச ரூபாய்ங்கிறது கண்டிப்பாக வாங்கியிருக்க முடியும். பட் ஆனால் நான் அதில் இம்பார்ட்டன்ஸ் காட்டல அப்படிங்கவும் என் ஃப்ரெண்ட் அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கினார். இப்போ லாஸ்ட் வீக் அந்த ப்ராப்பர்ட்டியை என் ஃப்ரெண்டுக்கு நான் தான் சேல் பண்ணி கொடுத்தேன். எவ்வளோக்குன்னு தானே கேட்குறீங்க? அதாங்க 1 கோடியே 20 லட்ச ரூபா. ஸோ 1 கோடியே 10 லட்ச ரூபா அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 9 இயர்ஸில் லாபம். ஸோ அன்னைக்கு நானும் அதில் ஒரு 5 லட்ச ரூபா போட்டிருந்தேன் அப்படின்னா எனக்கும் அதில் 50% இன்றைக்கி ஷேர் கிடச்சிருக்கும். ஸோ அன்னைக்கு நம்ம அதில் பெரிய அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஸோ இன்றைக்கி அது விற்கையில் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. ஸோ தோணுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாமே அப்படின்றது தான். ஸோ இதில் நீங்களும் இந்த மாதிரி எத்தனை பேர் இந்த கோடிக்கணக்கான பணத்தை தொலைச்சிருக்கீங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக டீட்டெயில் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எங்களோட பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.